வெல்கம் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 2ல 8th டாபிக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ். ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த 2 வேரியபிள் உள்ள ஃபங்க்ஷனுக்கு எப்படி மேக்ஸிமா அண்ட் மினிமா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், அதுவும் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸிமா அண்ட் மினிமானா என்ன, அதோட பேசிக் டெஃபினிஷன் தெரியணும். நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் மேக்ஸிமா அண்ட் மினிமா டாபிக் பார்த்துருப்போம். அதில் ஒரு வேரியபிள் வச்சு பார்த்தோம். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே வந்து 2 வேரியபிள்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு கொடுத்துருக்காங்க, 2 வேரியபிள் இருக்குது. அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு 2 வேரியபிள் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம்னா என்ன? எப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்டில் தான் அந்த மேக்ஸிமம் இருக்கும்ல, அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏ கமா பி கிடைக்குமோ அந்த வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யை விட கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி அந்த எஃப் ஆஃப் ஏ கமா பி லெஸ் தானே இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா பேசிக் டெஃபினிஷன் தான், உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தெரிஞ்சுக்கணும். எஃப் ஆஃப் ஏ கமா பி கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் சொல்லுவாங்க. லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏ கமா பின்றது ஒரு பாயிண்ட், எந்த பாயிண்டில் மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த பாயிண்ட். ஓகேவா? இதுதான் பேசிக் டெஃபினிஷன். இது நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கே 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் மினிமம் அல்லது மேக்ஸிமமுக்கு பேசிக் கண்டிஷன் என்ன? இதுவும் 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. பேசிக் கண்டிஷன் என்னன்னா அதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் 0வாக இருக்கணும். அதுதான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் அல்லது மினிமமோட கண்டிஷன். எஃப்எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், நத்திங் பட் என்னது டோ எஃப் பை டோ எக்ஸ். இது வந்து டோ எஃப் பை டோ ஒய். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0வாக இருக்கணும். அப்படி 0வாக இருந்துச்சுன்னா அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் அல்லது மினிமம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வித் ஏ கமா பி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அதில் பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணுனா அந்த வேல்யூ என்னதான் இருக்கணும்? 0வாக இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி, ஏ கமா பின்றது பாயிண்ட்டு. இந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணி வர ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் அல்லது மினிமம் இருக்குது அப்படின்றது பேசிக் கண்டிஷன். ஓகேவா? இதுவும் 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நெசசரி கண்டிஷன் என்னது? அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0வாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல அந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் என்னதான் இருக்கணும்? 0வாக இருக்கணும். இதுதான் பேசிக் கண்டிஷன். ஸோ இதில் இன்னொரு டாபிக் இருக்குது. அது வந்து என்னன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அல்லது ஸ்டேஷனரி வேல்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு 0ன்னு சொல்கிறோம்ல, எந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0வாக இருக்கோ அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க? கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் ஸ்டேஷனரி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 2 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக மேக்ஸிமம் அண்ட் மினிமமில் என்னென்ன 2 மார்க் வரும்னா மேக்ஸிமானா என்ன, மினிமானா என்ன, அதோட பேசிக் டெஃபினிஷன், நெக்ஸ்ட்டு அதோட கண்டிஷன், நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அல்லது ஸ்டேஷனரி வேல்யூ. ஸோ இந்த மேக்ஸிமா அண்ட் மினிமாவுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. என்னது? எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ இனி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மில் மேக்ஸிமா மினிமம் கேட்டிருக்காங்கன்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம்னு நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒர்க்கிங் ரூல் பார்க்க போகிறோம். ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை நம்ம படித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சம் செய்யும்போது ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய சம் செஞ்சாலே நமக்கு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்னது? டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய். இப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும். அந்த எக்ஸ்பிரஷனும் கிடைக்க, நம்பரும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. எக்ஸ்பிரஷன் கிடச்சுன்னா 2 எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அந்த 2 எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் ஈச் டு 0. அது ரெண்டையும் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கணும்.
ஈக்குவேட் பண்ணிட்டு இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். டோ எஃப் பை டோ எக்ஸ்லேயே ஒன்று கிடச்சிருக்கும், டோ எஃப் பை டோ என்லேயும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது 12லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நமக்கு இப்போ கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் தான் என்னது, பாயிண்ட்ஸ். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னால் ஏ பின்னு சொன்னேன்ல, அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணிவிட்டு ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூஸ் தான் நமக்கு என்னது இப்போ பாயிண்ட்ஸ். இப்போ ஸ்டெப் 1 செஞ்சுட்டோமா. ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த மூணுக்கும் ஒரு பேர் கொடுக்குறோம், RST அப்படின்னு கொடுக்குறோம். மூணையும் கண்டுபிடிச்சிட்டோமா. கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு இது கால்குலேட் பண்ண போகிறோம். என்னன்னா RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் கால்குலேட் பண்ண போகிறோம். RT மைனஸ் எஸ் ஸ்கொயர்னா என்னது, இந்த வேல்யூ இன்டூ பண்ணிட்டு மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், இது இதோட ஃபார்முலா தான். RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து என்னது, செகண்ட் ஸ்டெப். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், RST கண்டுபிடிச்சிட்டு RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கணும். ஆர்னா என்னது, ஃபஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸு ஒய் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோமா. இது ஸ்டெப் 2 முடிஞ்சிட்டு. இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல என்னன்னா நம்ம இப்போ RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுருப்போமா, அந்த எக்ஸ்பிரஷனில் அந்த பாயிண்ட் இருக்குல்ல A, B, இந்த பாயிண்ட்டை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு, ஆர் வந்து லெஸ் தேன் 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். மினிமம் வேல்யூனா இது கிரேட்டர் தான் இருக்கணும், ஆர் மட்டும் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். மேக்ஸிமத்துக்கு ஆர் லெஸ் தேன் 0வாக இருக்கும், மினிமத்துக்கு ஆர் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். இதுதான் மேக்ஸிமமுக்கும் மினிமமுக்கும். சப்போஸ் இந்த ரெண்டுமே வரல, நமக்கு RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 0வாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரீம், அதுக்கு மேக்ஸிமம் கிடையாது மினிமமும் கிடையாதுன்னு எடுத்துக்கணும். ஒருவேளை ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் டவுட்ஃபுல், நம்ம ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு எழுதிக்கணும். இது அப்படியே எழுதிட்டா போதும். RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது அது 0வாக வந்துச்சுன்னா, அதாவது இந்த பாயிண்ட் A, B சப்ஸ்டியூட் பண்ணி பிறகு ஒரு வேல்யூ வரும், அது 0வாக வந்துச்சுன்னா இந்த கேஸ் டவுட்ஃபுல், இதுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு எழுதிக்கணும். இதுதான் 4. இந்த 4 பாயிண்டே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் அட் பாயிண்ட் A, B, அதாவது இந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர வேல்யூ 0விட கிரேட்டராக இருந்துட்டு ஆர் லெஸ் தேனா 0 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூக்கு மேக்ஸிமம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஆர் கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா மினிமம்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே இல்லை, லெஸ் தேன், இங்கே ஃபஸ்ட்டே லெஸ் தேன் ஆயிடுச்சு அப்படின்னா, லெஸ் தேன் 0 ஆயிடுச்சுன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னு என்னது, மேக்ஸிமமும் கிடையாது மினிமமும் கிடையாது. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேடில் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை 2 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. சேடில் பாயிண்ட்னா என்னன்னு கேட்டால் என்ன எழுதணும், எந்த பாயிண்டில் நமக்கு RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 0வாக இருக்குதோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கிடையாது. இது தேர்ட். ஃபோர்த் ஒன்று என்னது, ஒருவேளை ஃபர்ஸ்ட்லேயே ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இந்த கேஸை நம்மளால் பண்ண முடியாது, இதுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லணும். இதுதான் 4 பாயிண்ட். இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பாயிண்ட், இப்போ A, B 2 பாயிண்ட் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இது ஃபுல்லாக செஞ்சுட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கும் செய்யணும், அதுதான் அதர் பேர்ஸுக்கும் நம்ம செய்யணும். இதுதான் ஒரு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் அ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். மொத்தம் எத்தனை, 3 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆர்னா என்ன, எஸ்னா என்ன, டீனா என்னன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்படி RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுருப்போமா, அதில் நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டராக இருக்கா லெஸ் தானான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் மினிமமான்னு கண்டுபிடிச்சிட்டு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட வேண்டியதான். மேக்ஸிமம் வேல்யூ என்னது, f(a, b). ஓகேவா. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் நல்லா ஞாபகமாக இருக்கும்.
Problem. Locate all relative extrema and saddle points of ஒரு function கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரீமான்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் இது மேக்ஸிமம் அல்லது மினிமம். இதில் எத்தனை வேரியபிள் இருக்கு? 2 வேரியபிள் இருக்கு. ஸோ நமக்கு ப்ரொசீஜர் ஞாபகம் வந்துடணும். வந்தாச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? fx ஆஃப் x, y கண்டுபிடிக்கணும். fy ஆஃப் x, y கண்டுபிடிக்கணும். fxனா என்னது? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x. பண்ணினா என்ன வரும்? 3x² பண்ணா என்ன வரும்? 6x மைனஸ் 2 into y கான்ஸ்டன்ட். எக்ஸை பண்ணனா 1. y எல்லாம் கான்ஸ்டன்ட், அப்போ இது 0 ஆயிரும். அதே மாதிரி fy பண்ணும்போது இது 0, இது பண்ணால் மைனஸ் 2x, இதை பண்ணால் ப்ளஸ் 2y மைனஸ் 8 வந்துட்டா? இது பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன். நம்ம ரூல்ஸ் யூஸ் பண்ணி நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 6x மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 மைனஸ் 2x ப்ளஸ் 2y. இந்த மைனஸ் 8 இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆயிரும்? 8 ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த இக்குவேஷனை சால்வ் பண்ணணும். நம்ம 12th படிச்சிருப்போம்ல, அதே சால்வ் தான். என்னாகும்? மைனஸ் 2y இதுவும் கேன்சல் ஆயிரும். 6x மைனஸ் 2x எவ்வளோ வரும்? 4x ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 8 என்ன வரும்? 8. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்? 2. எக்ஸுக்கு 2 வந்துச்சா? ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணுமா? இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? 12 மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 12. ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 6. இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணோடனே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2ம் கிடச்சிருக்கு, 6ம் கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் என்னது? நம்மளோட பாயிண்ட். எந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு 0 பண்ணோமோ அந்த பாயிண்ட் தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்போ இதில் 2,6 தான் என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேவா? இப்போ 2,6 நம்ம பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 2 என்னது? r ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஆர். இதே மாதிரி நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஆர் கண்டுபிடிக்கணும், எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் என்னது? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். அதே மாதிரி டி கண்டுபிடிக்கணும். டி என்னது? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். இந்த மூணையும் நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இதுனா என்னது? டோ எஃப் பை டோ எக்ஸா ஒரு தடவை கூட எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண இது கிடச்சிருமா? என்ன கிடச்சிது? 6x மைனஸ் 2y. இதை ஒரு தடவை கூட எக்ஸ் வச்சு பண்ணால் என்ன வரும்? 6 into 1 மைனஸ் 0 ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? 6. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ். இது என்னதுக்கு மீனிங்? டோ எஃப் பை டோ ஒய்யை எக்ஸை வச்சு பண்ணணும். டோ எஃப் பை டோ ஒய் தானே? இதை எக்ஸை வச்சு பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 2 into 1 இதெல்லாம் 0. அப்போ என்னது? மைனஸ் 2. டி என்னது? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். டோ எஃப் பை டோ ஒய்யை இன்னொரு தடவை ஒய் வச்சு பண்ணால் இது கிடச்சிரும்ல, அப்படி பண்ணும்போது என்ன வரும்? 2 வரும். இது என்னது? ஸ்டெப் 2 பண்ணிட்டோம். ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? சாரி, ஸ்டெப் 2லேயே நம்ம ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஆர்ஏ டியை இன்டூ பண்ணணும். ஆர்ஏ டி இன்டூ பண்ண எவ்வளோ வரும்? 6 into 2 12 மைனஸ் எஸ் எவ்வளவு? மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 4. 12 மைனஸ் 4 எவ்வளோ வருது? 8. இப்போ இந்த ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் எவ்வளோ கிடச்சிருக்கு? நமக்கு 8 கிடச்சிருக்கு. இப்போது நம்ம இதில் ஒரு நம்பர் தான் கிடச்சிருக்கு. நமக்கு இதில் ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சாதான் நமக்கு இந்த பாயிண்ட் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி செய்யணும். ஸோ நமக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்காம வெறும் பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணுங்க. ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் 0 விட கிரேட்டராக தானே இருக்குது? 0 விட 8 கிரேட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர் எப்படி இருக்குது? ஆரும் 0 விட கிரேட்டராக தான் இருக்குது. அப்போ என்ன தெரியும்? இதுவும் கிரேட்டர் இதுவும் கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? எஃப் இஸ் அ ரிலேட்டிவ் மினிமம். இதுக்கு மினிமம் இருக்குன்னு அர்த்தம். மினிமம்
அட் பாயிண்ட் என்னது 2,6. புரிஞ்சுதா? இந்த ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயரும் 0க்கு கிரேட்டராக தான் இருக்குது, ஆரும் கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னது ரிலேட்டிவ் மினிமம் இருக்குது. எந்த பாயிண்டில் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2,6. இதுக்கு இப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. மினிமமாக இது மினிமம், இதுக்கு மினிமம் தான் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பாயிண்ட்டை எஃப் ஆஃப் எக்ஸ்ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கு என்னது மினிமம் வேல்யூ. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 3x² மைனஸ் 2xy ப்ளஸ் y² மைனஸ் 8y. இதில் எஃப் ஆஃப் 2,6 கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுதான் என்னது மினிமம் வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு பதில் 2 போடணும், ஒய்க்கு பதில் 6 போடணும். 3 × 2² என்னது 4 மைனஸ் 2 × 2 × 6, 6² எவ்வளவு 36 மைனஸ் 8 × 6 என்ன எவ்வளோ வரும்? 12 மைனஸ் இதை இன்டூ பண்ணோன்னா 24 ப்ளஸ் 36 மைனஸ் 6 8 சார் எவ்வளவு 48. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் 24. அப்போது எஃப் ஆஃப் 2,6 எவ்வளோ வந்துச்சு? மைனஸ் 24. அப்போ மினிமம் வேல்யூ என்னது நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு? மினிமம் வேல்யூ இஸ் மைனஸ் 24. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் இருக்கா மினிமம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு, மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும், மினிமம் இருந்துன்னா மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம 3 ஸ்டெப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கஸ் த மேக்ஸிமா அண்ட் மினிமம் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மலாக சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க, டிஸ்கஸ், லொக்கேட், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு செய்கிறது தான், அதோட ப்ரொசீஜரை செய்யணும், அவ்வளோதான். இதில் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு உள்ள இந்த x³ y² வெளியில் இருக்குது, சில உள்ளே இன்டூ பண்ணி எழுதிக்கிறேன். x³ y² மைனஸ் x⁴ y² மைனஸ் x³ y³. ஓகேவா? இந்த x³ இங்கே போகும்போது x⁴ ஆகுது, y² மைனஸ் இதே மாதிரி x³ y² இன்ட்டு y பண்ணும்போது x³ y³ ஆகும். இதுதான் இப்போ நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய். இப்போ நம்ம எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை வச்சு டெரிவேட்டிவ் பண்ணும்போது, டெரிவேட்டிவ் பண்ணால் என்னது? ஒய் கான்ஸ்டன்ட், x³ பண்ணால் என்ன வரும்? 3x², y² கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், மைனஸ் 4x³ y² மைனஸ் y³ இன்டு 3x². இது என்னது? எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய். அதே மாதிரி fy ஆஃப் எக்ஸ், ஒய் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனை ஒய் வச்சு பார்ஷியலாக பண்ணணும். பார்ஷியலாக பண்ணும்போது என்னது? எக்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒய் பண்ணணும். ஸோ x³ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு y² பண்ணால் என்ன வரும்? 2y. அப்போ 2x³ ஒய் மைனஸ் x⁴ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு y² பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2x⁴ ஒய் மைனஸ் x³ y³ பண்ணால் என்ன வரும்? 3y² வருமா? அப்போது 3x³ y². கண்டுபிடிச்சிட்டோமா? எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், எஃப்ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணும்போது என்ன வரும்? 3x² y² மைனஸ் 4x³ y² மைனஸ் y³ ஆஃப் 3x² ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இது 2x³ y மைனஸ் 2x⁴ ஒய் மைனஸ் 3x³ y² ஈக்குவல் டு 0. எழுதிட்டோமா? ஈக்குவேட் பண்ணிட்டோமா? இதை நம்ம இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது காமனாக வெளியில் எடுக்க முடியுமா ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? இதில் ஏதாவது காமனாக இருக்கா? இருக்குது. x² y² இதுலேயும் இருக்குது, இதுலேயும் x² y² இருக்குது, இதுலேயும் x² y² இருக்குது. அப்போ காமனாக எடுக்கலாமா? x² y² காமனாக எடுத்தோன்னா என்ன வரும்? 3 மைனஸ் 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. x² y² இந்த ஈக்குவேஷனில் காமனாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்?
எக்ஸ் கியூப் ஒய் காமனாக எடுக்கலாமா? காமனாக எடுத்தால் என்ன வரும்? 2 மைனஸ் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. ஒன்றும் இல்லை, நான் காமனாக எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மீனிங் என்னது? திஸ் டேர்மும் 0, திஸ் டேர்மும் 0, இதுவும் 0, இதுவும் 0. அப்போ நம்ம பிரித்து எழுதுவோமா? எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயரும் எக்ஸ் கியூப் ஒய்யும் 0. இந்த ரெண்டுமே 0 தான். இதில் இந்த ஈக்குவேஷனும் 0. அப்போது 3 மைனஸ் 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0, 2 மைனஸ் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0 எழுதிட்டோமா? ஸோ நம்ம இதுலேருந்து பார்த்தோன்னா எக்ஸுக்கு இது இப்போ நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணாலும் எக்ஸுக்கு வேல்யூ 0 தான் வரும், ஒய்க்கு வேல்யூ தான் 0 வரும். அப்போ நமக்கு இதில் ஒரு பாயிண்ட் கிடச்சாச்சு. 0,0ன்னு இந்த ஈக்குவேஷன்லேருந்து கிடச்சிருச்சு. எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் எடுக்கும்போது ஒய் ஸ்கொயர் இங்கே போனால் 0 வந்துருமா? அப்போ ஒய்யும் 0 தான் வரும். அப்போ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் கிடச்சது என்னது? 0,0. இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒரு பாயிண்ட் நம்ம கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போகலாமா? இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போ எப்படி எழுதலாம்? மைனஸ் 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் மைனஸ் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு, சாரி, இது 3 இந்த பக்கம் போனால் மைனஸ் 3 தானே வரும், மைனஸ் 3. 2 இந்த பக்கம் போனால் மைனஸ் 2. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? நம்ம ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணணும். இங்கே எல்லாம் மைனஸ் 3y கேன்சல் பண்ணால் இங்கே ப்ளஸ் ஆக்கணும். ஸோ இங்கே எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்கணும். அப்போ எப்படி ஆகும்? இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ். இது நம்ம படிச்சிருப்போம் 12th. ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் 2x எவ்வளோ வரும்? மைனஸ் 2x. இதுவும் கேன்சல் ஆகியாச்சு. ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 2 அப்போ என்ன வரும்? மைனஸ் 1. அப்போ எக்ஸுக்கு என்ன கிடச்சிது? 1/2. எக்ஸுக்கு 1/2 கிடச்சிதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 1/2 இந்த ஈக்குவேஷனில் இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய்க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சினா எப்படி வரும்? எக்ஸுக்கு 1/2 கிடச்சிருக்கு. அதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனஸ் 4 இன்டு 1/2 மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 3 போட்டோமா? அப்போது இந்த 2ம் 4 கேன்சல் ஆனால் என்ன ஆகும்? மைனஸ் 2 மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 3. மைனஸ் 3y இங்கே எடுக்கும்போது மைனஸ் 3 இங்கே ப்ளஸ் 2 போயிருமா? அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 1. ஒய் என்ன கிடச்சிது? 1/3. எக்ஸ் என்ன கிடச்சிது? 1/2. அப்போ நம்மளோட பாயிண்ட் என்னது? 1/2, 1/3. முன்னாடி ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு, அது என்னது? 0,0. ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்னது? ஆர் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும்ல. ஆர் என்னது? இங்கே டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இதோட மீனிங் என்னது? டோ எஃப் பை டோ எக்ஸ் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சதை வச்சதை டோ எஃப் பை டோ எக்ஸை இன்னொரு தடவை கூட எக்ஸை வச்சு பண்ணும்போது, அப்படி எக்ஸை வச்சு பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 6xy ஸ்கொயர் மைனஸ் 12x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6xy கியூப். நான் இதில் உங்களுக்கு சொல்லலை, நம்ம பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் தான். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, முன்னாடி செஞ்சோம்ல டோ எஃப் பை டோ எக்ஸ், அதை ஒரு தடவை கூட எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அவ்வளோதான். அதே மாதிரி எஸ் என்னது? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். இது என்னது? டோ எஃப் பை டோ ஒய்யை எக்ஸை வச்சு பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 6x ஸ்கொயர் ஒய் மைனஸ் 8x கியூப் ஒய் மைனஸ் 9x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது வந்து எஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டி. டி என்னது? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். டோ பை டோ ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். அதான் ஒய் கூட ஒரு கவோட பண்ணும்போது என்ன வரும்? 2x கியூப் மைனஸ் 2x பவர் 4 மைனஸ் 6x கியூப் ஒய். இதுதான் டி. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3. ஆர் கண்டுபிடிச்சிட்டோம், எஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆர்எஸ் மைனஸ் டி ஸ்கொயர் ஆர்டி மைனஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும் என்னது? இதையும் இன்டூ பண்ணிட்டு மைனஸ் திஸ் ஒன் ஸ்கொயர். அப்போ நம்ம அப்படி எழுதிடலாமா? 6xy ஸ்கொயர் மைனஸ் 12x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6xy கியூப். இது வந்து ஆர். நெக்ஸ்ட் டி எழுதுகிறேன்.
பவர் 4 மைனஸ் 6x கியூப் ஒய். இது வந்து டி, ஆரையும் டீயும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் எஸ் ஸ்கொயர் 6x ஸ்கொயர் ஒய் மைனஸ் 8x கியூப் ஒய் மைனஸ் 9x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். நம்ம ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ இந்த இக்குவேஷனில் நம்ம பாயிண்ட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட்ஸை டேரெக்டாக இது கூட சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் 1/2 1/3 0,0. ஸோ இந்த பாயிண்ட்டை இனி இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அட் 1/2, 1/3 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயரில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதில் 1/2, ஒய்க்கு பதில் 1/3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவல் டு நம்ம எக்ஸுக்கு பதில் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய் வந்து 1/3 போடுறேன். அப்போ என்ன வரும் 6 × 1/2 × 1/3 ஹோல் ஸ்கொயர். 1/3 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 9 வரும். அப்போ 9 போட்டுறேன். மைனஸ் 12 x ஸ்கொயர். எக்ஸ் எவ்வளோ 1/2. 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 × 1/9 மைனஸ் 6 × 1/2 ஒய் கியூப். ஒய் கியூப் எவ்வளோ, ஒய் எவ்வளோ 1/3. அதை கியூப் பண்ணால் 1/27. இது ஒரு டேர்ம் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2x கியூப் மைனஸ் இந்த டேர்ம் இருக்குல்ல, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 2 × 1/8 மைனஸ் 2 × 1/16 மைனஸ் 6 × 1/8 × 1/3. இந்த இதில் எக்ஸுக்கு பதில் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய்க்கு பதில் 1/3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் இது ஒரு டேர்ம் இன்டூ இது இன்டூ மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 6 × 1/4 × 1/3 மைனஸ் 8 × 1/8 × 1/3 மைனஸ் 9 × 1/4 × 1/9. இது ஸ்கொயர் தானே, ஸ்கொயர் ஆர் டி மைனஸ் எஸ் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ இதில் என்னெல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது 2 இது கேன்சல் ஆகுமா, 3 2 6. இந்த 3 கேன்சல் ஆகும்போது இது 3. அதே மாதிரி இது 3 இது 3 2 6 3 கேன்சல் ஆகுனா இதில் 9 வரும். அதே மாதிரி இது பாருங்கள் 2 4. இது 1 2 2 8 2 16 1 3 is 3 2 3 6 2 பண்ணும்போது இது 4 2 8. அதே மாதிரி இதுலேயும் 2 2 4 3 2 6 3 3 கேன்சல் பண்ணிடலாமா. இதில் இந்த 8 8 கேன்சல் பண்ணிடலாம். இதில் இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிவிட்டு மீதி வர டேர்மை நம்ம எழுத போகிறோம். என்ன வரும் அப்போ ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/3 மைனஸ் 1/9 இது ஒரு டேர்ம். நெக்ஸ்ட்டு 1/4 மைனஸ் 1/8 மைனஸ் 1/4 இது ஒரு டேர்ம். மைனஸ் 1/2 மைனஸ் 1/3 மைனஸ் 1/4 the whole square. ஓகேவா. இதில் வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டேர்முக்கு எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த டேர்முக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு என்ன தான் வரும், 9 தான் வரும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், இதுக்கு எல்சிஎம் எடுங்க 9 எல்சிஎம் எடுத்தால் இதுக்கு மேலே என்ன வரும் 3 மைனஸ் பண்ண. ஸோ 3 மைனஸ் 3 மைனஸ் 1 முடிஞ்சா. இதுக்கு எல்சிஎம் என்ன வருது 8 வரும். 2 மைனஸ் 1 மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் நடுவில் மைனஸ் வரும், ஏன்னா இது r × t மைனஸ் எஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதுக்கு 2க்கும் 3க்கும் 4க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 12 வரும். அப்போ இதில் மேலே என்ன வரும் 6 மைனஸ் 4 மைனஸ் 3 இந்த ஹோல் ஸ்கொயர். எல்சிஎம் தான் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல, எல்சிஎம் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன வரும், இதை பாருங்கள் 3 3 கேன்சல் ஆயிருமா. அப்போ இதில் என்ன வரும்
minus 1 by 9. இது 1 minus 2 minus 1 by 8. ஸோ இது ரெண்டு இன்டூல தான் இருக்கு. மைனஸ் 6 minus 4 எவ்வளவு 2. 2 minus 3 minus 1. ஸோ minus 1 by 12 the whole square. இப்போ minus 1 into minus 1 என்னது 1 வந்துருமா? 9 8 சார் எவ்வளவு 72. 1 by 72 மைனஸ் இது எவ்வளவு வருது 1 by 144. டோல் ஸ்கொயர் எவ்வளவு 144 தானே. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன தான் வரும் 144 தான் எல்சிஎம் வரும். 72 எதை கொண்டு இன்டூ பண்ண 144 வரும் 2 கொண்டு இன்டூ பண்ண தானே. ஸோ 2 minus 1. அப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு 1 by 144. ஓகேவா. இப்போ என்னது கிடைச்சிருக்கு நமக்கு இங்கே RT minus S square 1 by 1144 கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ வந்து 0 விட கிரேட்டரா லெஸ்ஸா? இந்த வேல்யூ வந்து 0 விட கிரேட்டரா தானே இருக்கும். 1 by 144 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 0.1 அப்படி சம்திங் வரும். 1 அல்ல 2 வரும். எப்படியும் 0 விட அதிகம். ஸோ RT minus S square வந்து 0 விட அதிகமாக இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் R கண்டுபிடிக்கணும். R அட் இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 1 by 2 1 by 3 போட்டு Rல கண்டுபிடிக்கணும். ஸோ முன்னாடி நம்ம R என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இதில் இந்த இக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 6xy ஸ்கொயர் இந்த இக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல R இதில் எக்ஸுக்கு பதில் 1 by 2ம் ஒய்க்கு பதில் 1 by 3யும் இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் ஈக்குவல் டு 6 into 1 by 2 1 by 3 the whole square minus 12 1 by 2 whole square 1 by 3 the whole square minus 6 into 1 by 2 1 by 27 1 by 3 the whole cube வருதா. இப்போ நெக்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 இது 3 கேன்சல் ஆயிரும். இந்த 3 இதில் ஒரு 3 கேன்சல். அப்போ என்ன வரும் இதில் 1 by 3 மைனஸ் இதுலேயும் அதே மாதிரி தான் கேன்சல் பண்ணோன்னு என்ன வரும் 1 by 3 minus 1 by 9. 1 by 3 square 9 வருமா. இதில் 4 வரும். 4ம் இது கேன்சல் ஆகும் 3 வரும். 3யும் இதில் ஒரு 3யும் கேன்சல் ஆனால் 1 by 3 வரும். அதே மாதிரி இது கேன்சல் ஆனால் 1 by 9. ஸோ இது இந்த ரெண்டும் 0 ஆயிருமா. அப்போ என்ன தான் வரும் minus 1 by 9. இது என்னது R. இப்போ இது எது 0 விட லெஸ்ஸாக இருக்குது. 0 விட லெஸ் தான் மைனஸில் வந்தாலே அது 0 விட லெஸ்ன்னு தான் அர்த்தம். R வந்து 0 விட லெஸ்ஸாக இருக்குது. RT minus S square வந்து 0 விட கிரேட்டராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் RT minus S square வந்து 0 விட கிரேட்டராக இருக்குது. R வந்து 0 விட லெஸ்ஸாக இருக்குது. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ f of xy has maximum value at எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ 1 by 2 1 by 3. ஓகேவா. இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குல்ல RT minus S squareம் 0 கிரேட்டரா இருக்கு. R வந்து 0 லெஸ் தானா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த பாயிண்ட் அப்படியே f of xyல சப்ஸ்டியூட் பண்ணா போதும் மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிரும். f of xy நமக்கு என்னது x cube y square 1 minus x minus y இதானே f of x, y. இதில் நம்ம xக்கு பதில் 1 by 2ம் yக்கு பதில் 1 by 3யும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் f of 1 by 2, 1 by 3. சப்ஸ்டியூட் பண்ணால் xக்கு பதில் 1 by 2 போடுறோம். அப்போது x cube என்ன வரும் 1 by 8 into y square 1 by 9 வரும். 1 minus 1 by 2 minus 1 by 3. இதுக்குள்ளே LCM எடுக்கும்போது என்ன வரும் 6 வருமா. 1 by 8 into 1 by 9 into இதுக்கு 6 LCM. அப்போ என்ன வரும் 6 minus 3 minus 2. அப்போ என்னது 1 by 8 1 by 9 into இது எவ்வளோ வரும் 3 minus 2 1 by 6. இப்போ 3 இன்டூ பண்ணால் என்ன வரும் 1 by 432. இதுதான் என்னது மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ நம்ம இது வரைக்கும் 1 by 2, 1 by 3க்கு தான் நம்ம செஞ்சோம். இன்னொரு பாயிண்ட் நமக்கு இருக்குல்ல என்ன பாயிண்ட் இருக்கு 0, 0 இந்த பாயிண்ட் இருக்கா. இந்த பாயிண்ட்டை நம்ம RT minus S squareல பண்ணும்போது என்ன கிடைக்கும்
எப்படியும் 0 தான். அப்போ என்ன பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், அதில் 0 தான் கிடைக்கும். நீங்கள் ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நீங்கள் போட்டு பாருங்கள், 0 எக்ஸுக்கு 0 ஒய் 0 போட்டால் என்ன கிடைக்கும், 0. இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா என்னன்னு எழுதணும், ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் நீடட். அவ்வளோதான். இது நான் செஞ்ச ப்ராப்ளத்தை ஒரு சம்மரியாக சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர் எஸ்டின்னு 3 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவை அந்த ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயருக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த 3 கண்டிஷன் இருக்குல்ல, அதில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுது, மேக்ஸிமத்துக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா, மினிமத்துக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா, இல்லை ரெண்டுமே கிடையாதா, இல்லைனா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணுமான்னு செக் பண்ணணும். எத்தனை வேல்யூ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அத்தனை தடவை நம்ம செய்யணும். இதில் 0,0 கிடைச்சனால நமக்கு ஈஸியாக முடிச்சிட்டோம். இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இதில் வந்துச்சு அப்படின்னா திரும்பி இந்த ப்ரொசீஜர் நம்ம 1/2 1/3 செஞ்சோம்ல அதே மாதிரி செய்யணும். நிறைய ப்ராப்ளம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து நல்ல மைண்டில் வந்து ஒரு ஃபிங்கர் டிப்ஸாக வந்துடும். ப்ராக்டிஸ் ப்ராப்ளமில் உங்களுக்கு 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த 2 ப்ராப்ளமுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்த கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லைனா டெலகிராம் லிங்க் மூலமாக டவுட்ஸ் கேளுங்க. லாஸ்ட் டாபிக் Lagrange method of undetermined multipliers. இந்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.